guys, welcome back. பாட்காஸ்ட் தமிழன் அந்த சேனல்ல இருந்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் அந்த லியோ வீடியோ நம்ம கொஞ்சம் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தோம்ல, ஒரு மாசம் எவ்வளவு நாள் எபிசோட் 9ல விட்டு அனாதையா விட்டுட்டு போனவர் தான். இன்னும் வீட்டுல அவரு இப்போ 10வது எபிசோட் இப்போதான் வந்திருக்கு. ஒரு மாசத்துக்கு அப்புறம் எப்படி போயிருச்சு நான் சிச்சுவேஷன். நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்த படத்தை இவர் வீடியோ ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியோ இல்லை வீடியோ ரிலீஸ் பண்றதுக்கு அன்னைக்கானு தெரியல, சன் டிவில போட்டுட்டாங்க லியோ படத்தை. நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து அது டிவிக்கே வந்துருச்சு. இது 10வது இவர் விட மாட்டார போல இருக்கு. அதுவும் ஒரு மாசம். அப்பா எத்தனை பேர் தெரியுமா கேட்டாங்க பாட்காஸ்ட் தமிழன் வீடியோ வந்துருச்சான்னு. இப்போ நிறைய பேர் வந்துருச்சு, நீ ஏன் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிற, யோ ரியாக்ட் பண்ணு அப்படின்னு என்னைய திட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க போய் பார்த்துருவோம் என்னதான் இந்த லியோக்கு ஒரு முடிவு. அது சன் டிவியில் வந்தாலும் சரி, சன் டிவியில் 1000வது நாள் கொண்டாடும் போது கூட லியோ பாகம் 600 அப்படின்னு வருமோ என்னவோ தெரியல. லோகேஷ் மறந்தாலும் அதில் ஒரு கமெண்ட் பார்த்தேன் அவரோட வீடியோவில். ஒருத்தர் போட்டிருக்காரு, யோ உன் வீடியோவை பார்த்துட்டு இன்னைக்கு சன் டிவியில் அந்த படம் பார்க்கும்போது பெர்ஸ்பெக்டிவே வேற மாதிரி மாறிடுச்சியான்னு. அது இவர் என்ன நினைச்சு இந்த வீடியோவை பண்ணாரோ அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. சரி வாங்க, விஜய் இன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மோட், முழு லியோவாக மாறிய பார்த்திபன் எல்சியூ பார்ப்போம். இது ஒரு 37 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. என்ன வேணும் உனக்கு, எப்போ வரீங்க, எப்போ வரீங்க மீரா வருவானா மாட்டானா? நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. என்ன நினைச்சிருக்கான் அவன்? ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்ட் சன் டிவில வந்துருச்சு. அதெல்லாம் தேவையில்லை, எப்போ வரீங்க? நான் ரெடி தான் வரவா. Hey guys, welcome back to another episode of PT. நான் தான்டா லியோ. சொல்ல போறாரோ வள நிறைய பேசி பெரிய இன்ட்ரோலாம் நான் கொடுக்க விரும்பல. ஆல்ரெடி நிறைய இரிட்டேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா போடா வாரியாரே நிலுவாதேரா. ஸோ இப்போ லியோ பார்த்திபனா தன்னோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாரையும் நம்ப வச்சாச்சு. அண்ட் இப்போ பார்ட் 9ஓட எண்டில் சத்யாவோட பேருக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு, நெப்போலியன் பார்த்திபன் கிட்ட. அந்த கொரியரை லியோ ஓபன் பண்ணி பார்த்தாரா, அதுல என்ன இருக்குது அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ சத்யா ஆல்ரெடி அங்க பார்த்திபனோட இடத்துக்கு விசாரிக்க போயிருந்தாங்களா சத்யமங்கலத்துக்கு, அங்கேயே அவரோட ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இது அவங்க ஏற்கனவே கொடுத்திருந்தது, ஆல்ரெடி எக்ஸாமினேஷன் அவங்க கொடுத்திருந்திருக்காங்க. அதுக்கான ரிப்போர்ட் இப்பதான் ரிசீவ் ஆயிருக்கு. சத்யா வீட்டுல இல்லாத நேரம் அது ரிசீவ் ஆயிருக்கு. அதை பார்த்திபன் பார்த்துட்டாரு. பார்த்திபனுக்கு இது ஒன்னும் ஆச்சரியமான விஷயம் கிடையாது, அவருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நம்மள சந்தேகப்பட்டு நம்மள கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்க ஆல்ரெடி சத்யா நம்பிட்டு தான், அதாவது நம்ம புருஷன் பார்த்திபன் தான் அப்படின்னு நம்பிட்டு தான் வாராங்க வீட்டுக்கு. பட் இங்க லியோ இந்த எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட்டை வச்சு சத்யா பார்த்திபன் தான் அப்படின்னு வச்ச அந்த நம்பிக்கையை இன்னும் ஸ்ட்ராங் பண்ண போறாரு. இனிமே இவன் ஒருவேளை லியோ தானா, ஒருவேளை இவன் தானா அவன் தானான்னு ஒரு சின்ன சந்தேகம் வரணும்னு நினைச்சா கூட சத்யா சந்தேகப்படக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு ஹெவி பெர்ஃபார்மன்ஸ அந்த இடத்துல போடுவாரு. வார்த்தைகளால அப்படி ஒரு லாக் பண்ணுவாரு சத்யாவை. சோ இந்த ஒரு சீன், இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சீன் ரொம்ப ரொம்ப முக்கியமான சீன். இந்த ரிப்போர்ட் அவர் பார்த்ததுக்கு அப்புறம் சத்யா வர்ற வரைக்கும் வெல் ப்ரிப்பேர்ட் ஆகி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சத்யா வந்ததுக்கு அப்புறமா பெர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணி அவர் மேல உள்ள நம்பிக்கையை அவரே ஸ்ட்ராங் பண்ணி விட்டுருவாரு. சோ அது என்னங்கறத நம்ம சீனோட பார்க்கலாம். அண்ட் வெல்கம் டு பார்ட் 10. பார்த்திபன் ரூமுக்குள்ள பெர்ஃபார்மன்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப சத்யா ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே உள்ள வராங்க. பார்த்தி வந்துட்டியா? திடீர்னு ஃபோன் வந்துச்சுன்னு அவசரமா கிளம்பி போனியாமே, எங்க போயிருந்த? அதாவது பார்த்திபன் இப்ப வெளியில போயிருக்கான் அவசரமா அப்படிங்கிற விஷயத்த சத்யா ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டு வராங்க. அதாவது கீழே நெப்போலியன் கேட்டிருப்பாங்க அல்லது சித்தார்த்திட்ட கேட்டிருப்பாங்க, பார்த்திபன் எங்கேயும் வெளியில போனானா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன பண்றான். ஐ மீன் இன்னும் அவங்களுக்கு டவுட் இருக்குது அப்படிங்கறத அந்த ஒரு கொஸ்டின் அவங்க பண்றதுல நமக்கு தெரியுது. திடீர்னு ஃபோன் வந்துச்சுன்னு அவசரமா கிளம்பி போனியாமே, எங்க போயிருந்த? சத்யா நம்பி இந்த மாதிரியான சின்ன சின்ன சந்தேகத்தை கூட வர விடாம தான் இப்போ லியோ பண்ண போறாரு. அண்ட் சத்யா 2 நாள் ஆபீஸ்ல நிறைய வேலை இருந்துச்சு அப்படின்னு அவங்க போய் சொல்லிட்டு போன இடத்த அங்க ஜஸ்டிஸ் பண்றதுக்காக ஒரு பதில் சொல்லுவாங்க. 2 நாள் ஆபீஸ்ல எவ்வளவு வேலை தெரியுமா? சாப்பாடுல ஏன் அப்படி இருக்கு, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லு பார்த்திபன்ங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆமா
ஏன் சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்கு? அதுக்கு ஆன்சர் பண்ணாம பார்த்திபன் அப்படியே அமைதியா உட்காந்துருப்பாரு. பார்த்தி என்னாச்சு? ஏன் எதுவுமே சொல்லாம அப்படியே உட்காந்துட்டு இருக்க? தென் அந்த ரிப்போர்ட்டை எடுத்து போடுவாரு. அதை சத்யா எடுத்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிரும், ஐயையோ நம்ம பொய் சொன்னது, சந்தேகப்பட்டது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு போலயே, இப்ப என்ன சொல்லி நம்ம சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு பயங்கரமான கில்ட் இப்பவே அவங்க மனசுல ஸ்ட்ராங்கா வந்துருச்சு. அண்ட் அந்த இடத்துல அந்த ஒரு ஹெவி பெர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ இங்க இவருடைய ஆர்டிபிஷியலான அந்த அழுகைக்கான வேரியேஷன் பாருங்க. கருமணி வரைக்கும் எல்லாத்தையும் சந்தேகப்பட்டு இருக்கேன். அப்படியே பிளாஷ்பேக் போனீங்கன்னா அங்க லியோவா அவர் அழுகுவாரு. ஸோ இந்த அழுகையை பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அதிகமாக கோவப்படுறவங்க, லைக் இந்த ஆல்ஃபா மேல் இந்த மாதிரியான ஆளுங்க, அவங்க அழுகும் போது வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட வார்த்தைகள் எதுவுமே வெளியில வராது. அப்படியே வந்தாலும் முழுங்கி தான் அந்த வார்த்தைகள் வரும். அழுகையோட சவுண்டு கூட அவங்க வெளியில விடாம அழுகுவாங்க. லைக் இன்ட்ரோவர்ட் மாதிரின்னு சொல்லலாம். சோ இதுதான் லியோவுடைய அழுகை. பட் இங்க பண்றாரு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது நமக்கு. அண்ட் தென் அவருடைய வேர்ட் பெர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்றாரு. இதுக்கு மேல நான் தோக்கிறதுக்கு எதுவுமே இல்லப்பா. கைரேகையிலிருந்து கண்ணு கருமணி வரைக்கும் எல்லாத்தையும் சந்தேகப்பட்டு இருக்கேன். சோ இந்த மாதிரியான வார்த்தைகளை விட்டு, என் கைரேகையில இருந்து கண்ணு கருமணி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை விட்டு சத்யாவுடைய கில்ட்டை இன்னும் அதிகப்படுத்துறாரு. சே, நம்ம இவ்வளவு கேவலமாவா இருந்திருக்கோம், இப்படியா நம்ம புருஷனை நம்ம சந்தேகப்பட்டிருக்கோம், அவன் என்ன நினைச்சிருப்பான், அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு கில்ட்டை சத்யா கொடுக்கிறாரு இந்த வார்த்தைகள் மூலமா. என்ன வேணாலும் சந்தேகப்படலாம், நீ எப்படி என்ன சந்தேகப்பட்ட, நீ எப்படி என்ன வேற ஒருத்தர் பார்த்தேன் சத்யா. இந்த ஊர் என்னை சந்தேகப்படலாம், நீ எப்படி என்னையப்பட்ட சத்யா, நீ எப்படி என்னையப்பட்டன்னு அழுத்துறாரு. தெரியாதவங்க, தூரமா இருக்கிறவங்க, தள்ளி இருக்கிறவங்க 4 பேர் இந்த மாதிரி சந்தேகப்படலாம். பட் நாம எப்படி அவனை சந்தேகப்பட்டிருக்கலாம், நமக்கு ஏன் சந்தேகம் வந்துச்சு, நாம பட்டிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த வார்த்தைகள் மூலமா கொடுக்கிறாரு. என்ன விளக்கம் கொடுத்தாலும் நீ என்ன சந்தேகப்பட்டுன்ற எண்ணத்துல இருந்து காலத்துக்கு என்னால வெளியில வர முடியாது. அண்ட் இந்த வார்த்தை மூலமா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐயோங்கிறதுல ஸ்டார்ட் பண்றாரு. அதாவது நீ என்னை சந்தேகப்பட்டுட்ட அப்படிங்கிறது பெரிய தப்பு மாதிரி குத்தி காட்டுறாரு ஐயோ அப்படிங்கிற அந்த வார்த்தை மூலமா. தென் இவ்வளவும் பண்ணிட்டு கடைசியில அர்ஜுனை சுடும்போது நான் தான் லியோங்கிறீங்களே, எவ்வளவு தனாவட்டு. சந்தேகப்பட்டுட்டேங்கிறதுல இருந்து என்னால காலத்துக்கும் வெளியில வர முடியாது. என்ன டிஸ்ட்ராக்ஷன் ஆனாலும், என்னதான் டைவர்ட் ஆனாலும், அன்னைக்கு நீ என்னைய சந்தேகப்பட்டல அப்படிங்கிற ஒரு விஷயம் காலத்துக்கும் என் மனசுல இருந்து அழியாது அப்படின்னு அவர் சொல்றது மூலமா அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம சந்தேகப்படுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 1000 வாட்டியாவது யோசிச்சிருந்திருக்கணும். இது இவ்வளவு பெரிய விஷயமா இருந்திருக்கு, காலத்துக்கும் அழியாத ஒரு விஷயமா இருந்திருக்கு. நாம அவன் மேல நம்பிக்கை இல்லாம இருந்தது அவனுக்கு அவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்குன்னா அவன் நம்மளை எவ்வளவு நம்பி இருப்பான். அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்றத்தை வழியை நம்ம கொடுத்துட்டோமே, இதை எப்படி நம்ம சரி பண்றது, இவ்வளவு பெரிய தப்ப நம்ம எப்படி பண்ணோம், ஏன்டா இதை நம்ம பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறாரு அவங்கள. நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே தென் வந்துட்டு இப்படி இந்த வார்த்தை மூலமா அவங்கள வந்துட்டு பயமுறுத்துறாரு. அவ்வளவுதான் இல்ல, நம்ம இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லாம போச்சு, அவ்வளவுதான் இல்ல. அதாவது இனிமே நம்மளால நார்மலா இருக்க முடியாது. இனிமே நம்மளோட வாழ்க்கை, நமக்குள்ள இருக்கக்கூடிய வாழ்க்கை நார்மலா இருக்காது. இவ்வளவு நாள் நம்ம லவ் அண்ட் சப்போர்ட்டா இருந்தது எதுவுமே இனிமே இருக்க போறது இல்ல. இது வரைக்கும் நீ என்கிட்ட இருந்தது எல்லாமே நீ நடிச்சிருக்க, நீ ஃபேக்கா இருந்திருக்க. இப்படி ஒரு செகண்ட்ல நீ சந்தேகப்பட்டுட்ட. இவ்வளவு நாள் நீ என் கூட வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே ஒரு செகண்ட்ல அது ஒரு இதுவா ஆக்கிட்ட. உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ என்னை ஈஸியா சந்தேகப்படக்கூடிய ஒரு ஆளு, இனிமே நம்மளால நார்மலா இருக்க முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு பயமுறுத்துறாரு. நம்ம ஃபியூச்சர் நமக்கு ஹாப்பியா இருக்க போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை கொடுக்கிறாரு. அதுக்கு சத்யாவுடைய ரியாக்ஷன் பாருங்க. அவங்களுடைய இந்த ரியாக்ஷன்லேயே தெரியுது, ஐயோ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே, நம்ம சந்தோஷத்தை, நம்ம வாழ்க்கையை நாமளே இப்படி நாசம் பண்ணிட்டோமே, ஏன் நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னு தலையில அடிச்சுக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் பார்த்திபன் இவ்வளோ பேசியும், இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியும், இவ்வளோ முக்கியமான வார்த்தைகள் விட்டும் சத்யா எதுவுமே பேச மாட்டாங்க, பெரிய அளவில் அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன் பார்த்திபா, நான் இப்படி பண்ணிருக்க கூடாது, தப்பு தான், இனிமே பண்ண மாட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், குழம்பிட்டேன், இப்படி வந்துட்டு அவங்க ஏதாவது வாக்கு கொடுக்கணும், வார்த்தைகளை விடணும். இனிமே 99% சந்தேகப்படுறதுக்கு காரணங்கள் இருந்தாலும் அவங்க வந்துட்டு திரும்ப சந்தேகப்படக்கூடாது. அந்த மாதிரியான வார்த்தைகளை அவங்க விட்டு ஆகணும். இப்போ அதை எதிர்பார்த்து தான் இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றாரு பார்த்திபன். சோ அதை சத்யா பண்ணாததுனால பார்த்திபன் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் பெர்ஃபார்மன்ஸுக்கு போறாரு.
அவன் இல்ல, பார்த்திபன் அப்படிப்பட்ட ஒரு ஆளே இல்லைன்னு இத்தனை வாட்டி சொல்லியும் அதாவது இதுல வந்துட்டு ஆக்ஷன், இப்போ அவரு பாடி ஆக்ஷனை வெளிப்படுத்துறாரு, தன்னோட கோபத்தை வெளிப்படுத்துறாரு. சோ அவர் அப்படி இந்த ஃபீலிங்ஸை கோபமா ஆக்ஷனா பண்ணும்போது சத்யா வந்துட்டு அதுக்கு லைட்டா ரியாக்ட் பண்ணுவாங்க. பட் ஆனாலும் அவங்க எதுவும் வார்த்தைகளை வெளியே விட மாட்டாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய் இன்னும் வாய்ஸ் அவுட் அதிகமா பண்ணி கெட்ட வார்த்தை பேசி கோபப்படுவாரு. என்ன மாதிரி இருக்கான். பட் ஆனா அங்க இவர் இங்க சவுண்டா கத்தி பேசினதும் பின்னாடி தூங்கிட்டு இருந்த அவருடைய பொண்ணு சிண்டு எழுந்துரும். என்ன மாதிரி இருக்கான். உடனே பார்த்திபன் எஞ்சி போய் அந்த பொண்ணை தூங்க வைப்பார். அம்பாக்கு நீ தூங்க. உடனடியே எஞ்சி போய் தூங்க வைக்கிறதுக்கு காரணம் என்ன? சின்ன பொண்ணு நாம சத்தம் போட்டதுனாலதான் எழுந்துருச்சு, நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு, நம்ம திரும்ப தூங்க வைப்போம். இல்ல நாம இன்னும் சத்யா கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு, நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்கு, இப்ப இந்த புள்ள எஞ்சிருச்சுன்னா நம்மளால அதை பண்ண முடியாது, அதனால தூங்க வைக்கிறாரா? இது ரெண்டுமே கிடையாது. அவர் அங்க எமோஷனலாலாம் சத்தம் போடல, அவர் அங்க எமோஷனலா இருக்கிற மாதிரி நடிக்க தான் செய்யறாரு. சோ அவர் அங்க வேணும்னே சத்தம் போடுறாரு. என்ன மாதிரி இருக்கான். சத்தம் போட்டா குழந்தை எழுந்துரும் தெரிஞ்சு சத்தம் போடுறாரு. குழந்தை எழுந்திருக்குது, சடனா எஞ்சி போய் தூங்க வைக்கிறாரு. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னோட ஃபேமிலிக்காக அவர் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றாரு, அவருடைய ஃபீலிங்ஸ் கொண்டு நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்றாரு, அவரை நாம சந்தேகப்படுறோமே அப்படின்னு சத்யாவை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக அப்படி ஒரு விஷயம் பண்றாரு. ஏன்னா அவர் எமோஷனலா அங்க பயங்கரமா கஷ்டத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. பட்டுன்னு குழந்தை எழுந்திருச்சு, குழந்தைய போய் தூங்க வைக்கிறாரு. அவர் மனசுல இருக்கிற வலி, பேச்சுல இருக்கிற நடுக்கம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவர் அப்ப அங்க ஒரு சாங் சிங் பண்ணி குழந்தைய தூங்க வைப்பாரு. டான்ஸ் ஃபார் மீங்கிற அந்த சாங் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இந்த ஃப்ரண்ட் ஆஃப் மிரர்ல வந்து நம்ம சைல்டா தெரியும். அந்த பாட்டு எல்லாருமே முன்னாடி பார்த்திருப்பீங்க. ஸோ அது ஒரு ஜாலியான டான்ஸ் முள்ள உள்ள ஒரு சாங்கு. ஸோ உள்ள பெயின் இருந்தாலும் ஒரு ஜாலியான ஒரு பாட்டை பாடி தான் குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக அப்படி ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றாரு பார்த்திபன். நமக்காக இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ற, தன்னோட ஃபீலிங்ஸை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிற பார்த்திபனை போய் நம்ம அப்படியாவும் இருக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம இப்படியெல்லாம் பேசி கருவிலி வரைக்கும் சத்யா பற்றிய சத்யா அப்படின்னு சாரி பார்த்திபன் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு நினைச்சாரு. சோஃபா 2 தடவை மிரிச்சும் இந்த பொண்ணு அடங்க மாட்டேங்குது அப்படின்ட்டு அடுத்த என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், என்ன மாதிரி டயலாக் பேசணுங்கிறத யோசிக்க டைம் வேணுமா இல்லையா? சத்தம் போட்டு குழந்தை எழுப்பி விட்டுட்டு டான்ஸ் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருப்பாரு மைண்ட்ல. இப்படி கூட இருக்கலாம்ல. சந்தேகப்பட்டுட்டோமே, கஷ்டப்படுத்தி அவனையே நம்ம ஃபீல் பண்ண வச்சுட்டோமே அப்படின்னு அதை பார்க்குற சத்யா இன்னும் கில்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு விஷயம் பண்றாரு. ஸோ அவர் அதை பண்ணும் போதே சத்யாவுக்கு அதை பார்த்து அழுக வந்துடும். அவங்களோட எமோஷன் வெளியில வர்றத பார்த்திபன் பாக்குறாரு. தென் அழுதுகிட்டு இருக்க சத்யா கிட்ட திரும்ப வந்து திரும்ப சத்தம் போடுறாரு. தென் குழந்தைய பார்த்துட்டு திரும்ப கம்மி பண்றாரு. அதாவது திரும்பவும் அவர் யதார்த்தமா நேச்சுரலா அதை கன்வே பண்றாரு. வரேன், என்ன சார்ந்தவங்களுக்கு அது தொந்தரவா இருக்கிறதுனால அதை நான் எனக்குள்ளே அமைதியா வெளிப்படுத்திக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனுஷன் பார்த்திபன் அப்படிங்கறத அவர் அங்க யதார்த்தமா கன்வே பண்றாரு சத்யா கிட்ட. என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லி ஆளாளுக்கு என்ன போட்டு உயிர் எடுத்தா நான் என்னடி பண்ணுவேன். இப்போ பார்த்திபன் இந்த வார்த்தைகளை பேசும் பொழுது, அதாவது லியோ பேசும் பொழுது, நான் வந்துட்டு பார்த்திபனே சொல்றேன், லியோ தான் இது, சோ நான் பார்த்திபனே சொல்றேன். இப்போ பார்த்திபன் இந்த வார்த்தைகளை பேசும் பொழுது அவர் கண்ணுல கண்ணீர், அழுக, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்காரு. அவருடைய அந்த வார்த்தைகளை மட்டும் திணிப்பாரு, வார்த்தைகளை மட்டும் வெளிப்படுத்துவாரு சத்யா கிட்ட. நம்பிக்கை தூக்கி குப்பையில போட்டுட்டே அவன் என்னடா அப்ப நான் கேக்குறேன், நீ என்னடா புருஷன் நான் கேக்குறேன், யாரு நீ நானே யாரு? ஏன்னா சத்யா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதை ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் அவங்கள வந்துட்டு வார்த்தைகள் மூலமா குத்தி காட்டி எமோஷனல் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல் ஃபோக்கஸ்டா அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துவாரு எமோஷனல் இல்லாம. அவர் பிளான் பண்ண மாதிரி சத்யா அதை கேட்டு இன்னும் எமோஷன் ஆவாங்க. சோ இப்போ வந்துட்டு சத்யா வந்துட்டு அழுதுட்டாங்க. பட் ஆனா அவர் நினைச்ச மாதிரி வார்த்தைகள் எதுவுமே அவங்க வாயில இருந்து வரல, வாயை திறக்கவே மாட்டாங்க. சேஞ்ச் பண்ணி சில வார்த்தைகள் விடுறாரு. அந்த வார்த்தைகள் சத்யா வாயை திறந்து பேசியே ஆகணும், வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள். கரெக்ட். அப்பா அம்மா ஊரு பேரு தெரியாத அனாதை தானே, அட்லீஸ்ட் அவங்க இருந்திருந்தா என்ன சந்தேகப்பட்டிருக்க மாட்டாங்க. அனாதை தானே படுத்திக்கிறதுனால சத்யா அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க. ஏன் ரியாக்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதே சம்பந்தமா ஆல்ரெடி நம்ம ஒரு சீன்ல பார்த்திருந்தோம். ஜோஷி, சத்யா, பார்த்திபன் 3 பேர் அந்த காஃபி ஷாப்ல வச்சுட்டு அந்த விசாரிக்கிற சீன் வரும்ல, அதுல வந்துட்டு ஜோஷி வந்துட்டு பார்த்திபனை வந்துட்டு நீ ஒரு அனாதை இல்லத்துல வளர்ந்தவன் தானே அப்படிங்கிற மாதிரி விசாரிப்பாரு. அதுக்கு சத்யா அது பிடிக்காம தன் புருஷன் பார்த்திபனை ஒரு அனாதை அப்படிங்கறத சொல்றது பிடிக்காம அந்த கான்வர்சேஷனை அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புவாங்க. நீ வளர்ந்ததெல்லாம் ஆஃபரேஜ் தானே?
என்னது இது? This is bullshit. victim கிட்ட அக்யூஸ்ட் மாதிரி நடந்துக்கிறீங்க. அது உங்களுக்கு புரியுதா? கிளம்பலாம் பார்த்தியா? சோ அப்படின்னா பார்த்திபன் ஒரு அனாதை அப்படிங்கிறது அப்படின்னு யாராவது சொல்றதோ இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயமோ சத்யாவுக்கு சுத்தமா பிடிக்காது. சோ அதை இங்க பார்த்திபன் யூஸ் பண்றாரு சத்யாவை பேச வைக்கிறதுக்காக. பார்த்திப் நீ ஒன்னும் அனாதை இல்லடா. அண்ட் தென் சத்யா தான் சந்தேகப்பட்டதை நியாயப்படுத்துற மாதிரி சில காரணங்கள் சொல்லுவாங்க. சொல்லிடுமா பார்த்தி நீ அனாதை இல்லடா, உனக்கு தான் அஞ்சனி தாசு அந்த தாசுன்னு ஒரு குடும்பமே இருக்கேடா, எல்சாண்டோட தங்கச்சி இருக்கு. ஐயோ இவ்வளவு பேசியே திருத்த மாட்டேங்கிறாளே குரு அப்படி. எதுவுமே நான் சந்தேகப்பட்டு பண்ணல. மத்தவங்க என்ன கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லணும்ல. அவன் அந்த ஆள் இல்ல, என் புருஷன் பார்த்திபன்னு தைரியமா சொல்லணும்ல. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? நான் உன்னை சந்தேகப்பட்டு பண்ணல, மத்தவங்க கிட்ட அப்படின்னா அவர்கிட்ட சொல்லிட்டே போயிருக்கலாம்ல. இப்படி கேட்பாங்க, நான் உனக்கு சார்பா கொஞ்சம் இது கலெக்ட் பண்ண போறேன் எவிடன்ஸ், அதனால நான் இங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போலாம்ல. இவர்கிட்டையும் மறைச்சிட்டு போய் அதெல்லாம் சொல்லிட்டு என்ன அர்த்தம்? என்னம்மா லியோவை பார்த்தா இடிச்சு வாய் மாதிரி தெரியுதா? சொல்லணும்ல, அவன் கிடையாது இவன் என் புருஷன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் விசாரிச்சேன், நான் ஒன்னும் சந்தேகப்படலை அப்படிங்கிற மாதிரி அவங்க பட்ட சந்தேகத்தை அவங்க அங்க நியாயப்படுத்திட்டாங்க. அவங்களோட அழுகையும் அங்க நின்றுச்சு பாருங்க. அதாவது அவங்களுடைய கில்ட்டு இப்போ அவங்கள விட்டு போயிருச்சு, அவங்க வந்துட்டு அவங்கள நியாயப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது அங்க தெரியுது. ஸோ அதை பார்த்த பார்த்திபன் சும்மா இருப்பாரா? அவங்கள விட்டு போன கில்ட்டு தாழ்வு பண்ண போனமே திரும்ப அவங்களுக்குள்ள கொண்டு வர்ற மாதிரி சில வார்த்தைகளை அங்க விடுவாரு பார்த்திபன். ஒண்ணு மட்டும் கேட்கணுமா? நீ என்ன வேற ஒருத்தனை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி நீ என்ன தொட்டு பேசுவ? அருவருப்பா இருக்காது? ஸோ இந்த மாதிரி ஒரு நல்லதான வார்த்தைகளை பார்த்திபன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சத்யா அதை நியாயப்படுத்தவோ காரணம் சொல்லவோ எதுவுமே சொல்ல முடியாது அந்த இடத்துல. ஸோ ஒரு ஆக்ஷன் அங்க பண்ணுவாங்க. அது மூலமா நான் உன்னை நம்புறேன், நீ என் புருஷன் தான் அப்படிங்கிறத வந்துட்டு சத்யா வெளிப்படுத்துவாங்க. அங்க இந்த மௌனராகம் படத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்கும். என்ன நம்பிடி இந்த ஒரு உமா வாங்குறதுக்கு தான் இவ்வளவு கோபம் வந்தா? தென் லியோ வந்துட்டு என்னை நீ நம்படி, நான் உன்னோட பார்த்திடி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை அங்க ஆழப்படுத்துவாரு. தென் சத்யாவுடைய அந்த ஆளுகையிலையும் கண்ணீர்லயும் தெரியும், எனக்கு தெரியும் நீ என் புருஷன் தான், பார்த்திபன் தான், இனிமே நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன், ஒன்னும் இல்ல வருத்தப்படாத அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹக் அங்க. பார்த்திடி பார்த்தி. ஸோ இப்போ சத்யா வந்துட்டு இவன் வந்துட்டு பார்த்திபன் தான், லியோ கிடையாது அப்படிங்கிறதே நம்பிட்டாங்க. அதுவும் ஆழமா நம்பிட்டாங்க. இனிமே லியோவே தான் வாயால லியோன்னு ஒத்துக்கிற வரைக்கும் யாரு சொன்னாலும் எவ்வளவு பெரிய ஆதாரத்தை எடுத்துட்டு வந்தாலும் சத்யா வேணாம்ப்பா, நான் சந்தேகப்பட விரும்பலப்பா, நான் சந்தேகப்பட மாட்டேன்பா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ், ஒரு பெரிய விஷயமே பண்ணி விட்டுட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு ஆழமான நம்பிக்கையை லியோ வந்துட்டு சத்யாவுக்கு கொடுத்துட்டாரு. தென் அப்புறமா லியோவுக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வருது. ஆண்டனி தாஸ் கால் பண்றாரு. லியோ, நான் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு, நீ வர. பார்த்தா இங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டு முடிச்சே போங்கிட்டே. பார்த்திபன் எஞ்சி போய் விண்டோ வழியா வெளியே பாக்குறாரு. அங்க வெளியே ஆண்டனி தாஸ் மொத்த கும்பலையும் கூட்டிட்டு வந்து நிக்கிறாரு. இது இவ்வளவு தூரம் போயிருக்க வேண்டாம், நீயா வந்து என்கிட்ட நீதான் லியோன்னு சொல்லியிருந்தா இப்போ இங்க வந்து நின்னுருக்க மாட்டேன். அதாவது இது இவ்வளவு தூரம் போயிருக்க வேண்டாம், நீயா வந்து ஒத்துருந்திருக்கலாம், நாங்க வந்து நின்றுக்க மாட்டேன். இது மூலமா என்ன சொல்றாருன்னா, நம்ம 9th பார்ட்ல பாத்திருந்தோமா, கெபேய அவரே கொன்னுட்டு, அதாவது லியோவே கொன்னுட்டு ஆண்டனி தாஸ் மேல பழிய போட்டாரா, அதை தான் அங்க ஆண்டனி தாஸ் சொல்றாரு. கபேய கொலை பண்ணிட்டாரு, அந்த எவிடன்ஸையும் கிளியர் பண்ணிட்டாரு, அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து தன்னோட காஃபி ஷாப் மேலே போட்டு இப்படி பப்ளிக்கை விட்டு ஒரு விஷயத்த சொல்ல வச்சு என்ன பழி வாங்குறதுக்காக இந்த ஆண்டனி தாஸ் தான் பண்ணிருக்கான் அப்படிங்கிற பழிய ஆண்டனி தாஸ் மேல போட்டு, இது இவ்வளவு தூரம் போயிருக்க வேண்டாம், நீனே வந்து ஒத்துருந்திருக்கலாம், அதான் நானே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தைகள் சொல்றாருங்க. இது இவ்வளவு தூரம் போயிருக்க வேண்டாம், நீயா வந்து என்கிட்ட நீதான் லியோன்னு சொல்லியிருந்தா இப்போ இங்க வந்து நின்னுருக்க மாட்டேன். தென் அப்புறமா ஆண்டனி தாஸ் அவரை சிரிச்சு பேசி கோவப்படுத்துறாரு. லியோ வந்துட்டு பயங்கர கோவமா இருக்கிறாரு அந்த இடத்துல. தென் ஆண்டனி தாஸ் ஒரு வார்த்தை விடுறாரு, இதுக்கிடையில உன் பையன் எங்க இருக்கான்னு யோசி. சோ இந்த வார்த்தையை கேட்டதும் கோவமான அந்த முகத்தை உடனே பதட்டமாக்குறாரு. தன்னோட பையன் சித்தார்த்த வீட்டுக்குள்ள தேட ஆரம்பிக்கிறாரு. சித்தார்த்தங்க என்னாச்சு? சித்தார்த்தங்க பாரு, எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான், எந்த இடத்துக்கு போனோமோ இந்நேரம் அங்க போய் சேர்த்துருப்பான். ஆனா ஆண்டனி தாஸ் இப்பெல்லாம் வார்த்தைகள் சொல்லியும் லியோ வந்துட்டு இன்னும் சித்தார்த்த தேடிக்கிட்டு தான் இருப்பாரு. ஏன்னா இவன் நம்மளை கொலப்புறான், பயமுறுத்துறான் அப்படிங்கிற ஒரு நேரத்துல தேடிக்கிட்டு இருப்பாரு. சத்யா விட்டு தூங்கிட்டு இருக்க குழந்தை எடுத்துட்டு வர சொல்லுவாரு. குழந்தை எடுத்துட்டு வா குழந்தை. அண்ட் தென் ஆண்டனி தாஸ் லியோ நம்பாததுனால இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. ஆனா உன் பையன் செம்ம கியூட்டா அவனாத்தம் படிக்க வந்து மாட்டிக்கிட்டான். இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமா பதட்டமா தேடிட்டு இருக்க லியோ சடனா நின்னு ரியாக்ட் பண்ணுவாரு. அதுல ஆண்டனி தாஸ் கேக்குதான்னு வேற அழுத்துவாரு லாஸ்ட்ல.
ஓம் பையன், அதாவது ஓம் பையன் தம் அடிக்க வந்து மாட்டிக்கிட்டான். அதாவது ஓம் பையன் லியோவுடைய பையன் அப்படிங்கறத கேக்குதான்னு அவரை அழுத்துறாரு. சோ இது சம்பந்தமான ஒரு ஷார்ட்ஸ்ல கூட பேசியிருப்பேன், சேனல்ல இருக்க, முடிஞ்சா அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் லியோ அதை கேட்டு சரி ஓகே நம்ம பையனை இவங்க தான் தூக்கிருக்காங்க அப்படின்னு ரியாக்ட் பண்ணுவாரு. பின்னால இருந்து சத்யா குழந்தைய தூக்கிட்டே சித்தார்த்த எங்கன்னு கேட்டபடி வருவாங்க. பார்த்திபனுக்கு வந்துட்டு இப்ப தெரிஞ்சிருச்சு நம்மள இவன் பயமுறுத்தல, உண்மையிலே சித்தார்த்த தூக்கிட்டானுங்க அப்படின்னு டிசைட் பண்ணவரு. அதனால டேபிள்ல இருக்கிற ஒரு கத்தி எடுத்து சத்யா கையில கொடுத்து என்ன மாரி எவன் உள்ள வந்தாலும் குத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. என்ன மாரி எவன் உள்ள வந்தாலும் குத்துறேன். அதாவது இப்போ அவர் வெளியில போய் ஃபைட் பண்ண போறதா டிசைட் பண்ணிட்டாரு. சோ அதனால என்ன மாரி எவன் உள்ள வந்தாலும் குத்துற அப்படிங்கிற மாதிரி சத்யா கிட்ட சொல்லுவாரு. சத்யா அதுக்கு பயத்தோடையும் தைக்கத்தோடையும் எதுக்குன்னு கேட்பாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லாம குத்தி தான் ஆகணும் இதை புடி அப்படிங்கிற மாதிரி கையில கொடுத்துருவாரு. சத்யா அதுக்கு எந்த வித மறுப்பும் தெரிவிக்காம அதுக்கு காரணம் கூட அங்க நின்னு கேட்காம அவர் சொன்னதை கேட்டு கத்திய வாங்கிப்பாங்க. ஏன்னா அவங்க ஏன் எதுக்கு எதனால அப்படின்னு சந்தேகப்படுற மாதிரி கொஸ்டின் பண்ணவே முடியாத மாதிரி தான் அவர் ஒரு விஷயம் கேட்டாங்க நம்ம பார்த்தோம்ல. சோ அதோட இம்பாக்ட் தான் இங்க சத்யா ஃபேஸ்ல தெரியுது. தென் ஸ்டெப்ஸ் கீழே இருக்கக்கூடிய ஒரு சீக்கிரம் ரூமுக்குள்ள சத்யா உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு ஃபைட் பண்றதுக்காக வெளியில கிளம்புறாரு. அப்ப ஆந்தனி தாஸ் லியோ கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு. நீ லியோவா இருக்க வேணாம், ஆனா உள்ள ஆள் மனசுல யோசிச்சு பாரு. நான் ஏன் உன் பையனை தூக்கிட்டு போனோம்? 22 வருஷத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சி செத்த அதே நாள் இன்னைக்கு நான் ஏன் உன் பையனை தூக்கிட்டு போகணும் அப்படின்னு அவர் ஒரு கேள்வி எழுப்புனதும் சடனா ஸ்டாப் ஆவாரு லியோ. தென் ஸ்டாப் ஆகி அவர் அதுக்கப்புறம் சொல்றத சீரியஸா கேட்பாரு. அதாவது இவ்வளவு நேரம் ஓடி தெரிஞ்சு போன காதல இருந்தா எடுத்து அப்படி இப்படி பண்ணிட்டு இருப்பாரா. இப்ப இவர் அந்த கேள்வியை ஆரம்பிச்சதும் நான் ஏன் உன் பையனை தூக்கிட்டு போகணும் அந்த கேள்வியை ஆரம்பிச்சதும் அது அவர் ஆரம்பிக்கும் போதே தெரியும் ஏன் காரணம் அப்படிங்கறது சொல்லிட்டு. சோ அதனால சீரியஸா நின்னு கேட்பாரு. லியோ என்ன காரணத்தை எதிர்பார்த்து பயந்து சீரியஸா கேக்குறாரோ அதே காரணத்தையே ஆண்டனியும் சொல்லுவார். இன்னைக்கு உன் பையனை கூட்டிக்கிட்டு போறேன்னா இன்னும் உனக்கே தெரியும். இன்னைக்கு அந்த நாளை அவர் மென்ஷன் பண்ணும்போது லியோவுடைய அந்த ஃபேஸ்ல இருக்க அந்த ரியாக்ஷன்லேயே தெரியும் அவர் நினைச்ச காரணம் தான் அப்படிங்கிறது. தான் தங்கச்சிக்கு நடந்தது அந்த நாள் அப்படிங்கிற மாதிரி அவர் ரீகேப் பண்ணி பாக்குறாரு. தென் இதெல்லாம் கேட்டு லியோவா அந்த கோவத்தை எமோஷனே வெளியில காட்டாம அதை ஹைட் பண்ணிட்டு பார்த்திபனா நார்மலா ஒரு ஆன்சர் பண்றாரு. சொன்னா புரியாதாடா, எனக்கு தங்கச்சி உள்ள ஒரு மயிரோடா இதை ஒண்ணும் தெரியாத பார்த்திபனா கோவமா சொல்லிட்டு வெளியில போறாரு. ஆந்தனி தாஸ் சொல்றாரு ஏன்னா அவருக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்லிட்டேன், நீ வந்துதான் ஆகணும், நீ நான் வருவ அப்படிங்கறது அவருக்கு தெரியுங்கிறதுனால அவர் இவ்வளவு கான்பிடண்டா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார். தென் வீட்டோட டோரை வந்துட்டு நெப்போலியன் லாக் பண்ணிட்டு வெளியில பாதுகாப்புக்கு நிக்கிறதுனால லியோ வெளியில வர முடியாம கதவை தட்டிக்கிட்டு இருப்பாரு. தென் ஆந்தனி தாஸ் அவங்களுடைய கேங்லாம் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. தென் அவங்க போனதுக்கு அப்புறம் நெப்போலியன் கதவை திறப்பாரு. லியோ வெளியில வந்து கோவமா வண்டி எடுத்துட்டு கிளம்புவாரு. கூடவே நெப்போலியனும் போவாரு. நெப்போலியன் ரோட்ல தள்ளி விட்டுறாங்க. ஆந்தனி இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா இங்க மொத்தம் எத்தனை கார் போகுதுன்னா டோட்டலா 24 கார் போகுது. ஆந்தனி தாஸோட காரையும் சேர்த்து 24 கார் போகுது. இப்ப இந்த 24 கார்ல ஒரு காருக்கு ஒரு 4 பேர்னு போட்டாலும் மொத்தமா 96 பேர் போறாங்க. அதுவே காருக்கு 3 பேர்னு போட்டாலும் ஒரு 70-72 பேர் போறாங்க. சோ லியோ எவ்வளவு இருந்திருந்தா ஆந்தனிக்கு லியோ மேல எவ்வளவு பயம் இருந்திருந்தா இத்தனை பேரோட ஆந்தனி ஒரு ஆளை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. இத்தனை பேர் பாதுகாப்புல 23 வண்டிகளுக்கு நடுவுல பாதுகாப்பா இந்த ஒருத்தனை கோபப்படுத்தி விட்டு அவனுக்கு பயந்து போறாருன்னா அந்த ஒருத்தன் எவ்வளவு மோசமானவனா இருப்பான். சோ இத்தனை பேரையும் அதாவது தப்பிச்சு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. லியோ கிட்ட இருந்து தப்பிச்சு போற இத்தனை பேரையும் 70-90 பேரையும் லியோ ஒரே ஆளா வெறும் டம்மி போலீஸான நெப்போலியனை கூட வச்சுக்கிட்டு எல்லாரையும் காலி பண்ணுவாரு. ஊர் எல்லைய கூட தாண்ட விட மாட்டாரு. எஃபெக்ட்ஸ் மட்டும் பக்கா வருதுன்னா தென் ஆந்தனிக்கே தெரிஞ்சிரும் இவனை மீறி நம்ம போக முடியாது, இவனுக்கு பதில் சொல்லாம நம்ம அங்க இருந்து போக முடியாது அப்படிங்கறதுனால அவர் அங்க வண்டியை ஸ்டாப் பண்ணிடுவார். பட் அவர் ஸ்டாப் ஆகுறதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்கு. அது நான் எண்ட் ஆஃப் த வீடியோல சொல்றேன், அதாவது பின்னாடி சொல்றேன். அண்ட் முக்கியமா லியோவுடைய இந்த வேகத்துல பாத்தீங்கன்னா அவர் பைக்ல இருந்து காருக்கு ஷிஃப்ட் ஆகுவாரு. அப்போ பின்னாடி ஒரு மனுஷன் இருக்கான், அவன் நமக்கு உதவி பண்றவன் அப்படிங்கறத கூட யோசிச்சு பார்க்க மாட்டாரு. வெறும் கோவத்தோடையும் வேகத்தோடையும் போய்கிட்டு இருக்காரு. இவனுங்க எல்லாத்தையும் நிறுத்தி ஆகணும், தன் பையனை கூட்டு போகணும் அப்படிங்கிற ஒரே தாட்டு மைண்ட்ல இருக்கு. மத்தபடி சுத்தி இருக்கிற எவனை பத்தியும் கேர் பண்ண மாட்டாரு. முன்னாடி சொல்லியிருந்தேன்ல லியோ எந்த அளவுக்கு செல்ஃபிஷான ஒரு கேரக்டர், தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த மனுஷனை அப்படி டீல்ல விட்டுட்டு அப்படி போயிருவாரு.
தம்பி பார்த்தா நீங்க பார்த்து சார் தள்ளி விட்டு போயிட்டாங்கல்ல, தம்பி பார்த்தா. மிச்சம் இருக்கிற 5 காரோட அவர் ஸ்டாப் பண்ணுவாரு. மிச்சம் இருக்கிற எல்லா காரையுமே லியோ ரன்னிங்லயே டிஸ்போஸ் பண்ணிடுவாரு. ஸோ அந்த 5 கார்ல 2 காரை முன்னாடி ஷீல்டு மாதிரி வச்சுட்டு ஆந்தனி தாஸ் மிச்சம் இருக்கிற 2 காரோட பாதுகாப்பா பின்னாடி நிப்பாரு. ஆனா ஆந்தனியை நோக்கி கோவமா வேகமா வந்துகிட்டு இருக்க லியோ கொஞ்சம் கூட வேகத்தையும் கோவத்தையும் குறைக்காம முன்னாடி ஷீல்டா நின்று இருக்க அந்த 2 காரையுமே பிளாஸ்டா கிளியர் பண்ணிடுவாரு. தென் வந்துட்டு லியோ கீழே விழுந்து எழுந்திருப்பாரு. ஆந்தனி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவர் கொஞ்சம் சோர்வா இருக்காரு. அதாவது அவர் கொஞ்சம் பவர்லெஸ்ஸா ஸ்பீட்லெஸ்ஸா இருக்காரு, கொஞ்சம் வீக்கா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் அங்க தெரியுறாரு. ஆந்தனி பிளான் பண்ண மாதிரி தென் ஆந்தனி தான் கிட்ட இருக்கிற மிச்சம் அந்த 6 பேரை வச்சு இவனை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்கள அனுப்புவார். ஆந்தனி லியோவை பத்தி நினைச்சது என்ன, அவனால இப்ப பவரா ஃபைட் பண்ண முடியாது அண்ட் ஸ்பீடாவும் ஃபைட் பண்ண முடியாது. சோ அது ரெண்டுமே இல்ல அப்படிங்கறத வந்துட்டு அங்க கன்வே பண்ற மாதிரி அந்த முதல் நபரை வந்துட்டு லியோ பஞ்ச் பண்றாரு. ஸோ அந்த ஒரு அடி மூலமா அவன் இவ்வளோ சோர்வானாலும் இத்தனை பேரை சமாளிச்சுட்டு வந்திருந்தாலும் அவன் இன்னும் இவ்வளோ பவரா இருக்கான் அப்படிங்கறத வந்துட்டு அங்க கன்வே பண்றாங்க. தென் மிச்சம் இருக்கிற 5 பேரையும் அவர் அடிக்கிறது மூலமா அவர் இன்னும் டயர்டாகல ஸ்பீடா தான் இருக்காங்கிறத அவங்க கன்வே பண்றாங்க. அதாவது சோர்வா இருக்கிற லியோ இவ்வளவு விஷயத்த சமாளிச்சுட்டு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி வந்து கிடக்குறான். நம்ம கிட்ட இருக்கிற இந்த 6 பேரை வச்சு இவனை ஒரு குறிப்பிட்ட நிமிஷமாவது நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அவர் பண்றாரு. பட் ஆனா லியோ வெறும் 15 செகண்ட்ல அந்த 6 பேரையுமே டிஸ்போஸ் பண்ணிடுறாரு. அதாவது நான் சொல்றது அந்த சீன்ல வித் ஸ்லோ மோஷனோட 15 பேரையும் டிஸ்போஸ் பண்ணுவாரு. ஸ்லோ மோஷன்ல கட் பண்ணிட்டா பாருங்க எத்தனை செகண்ட்ல அவர் நினைச்ச அந்த 6 பேரையும் அவர் டிஸ்போஸ் பண்ணியிருக்காரு. தென் இப்ப லியோ ஆந்தனி தாஸை நோக்கி ஆந்தனி தாஸ் தான் லியோ அடிப்பாரு. அதாவது இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒருத்தன் லியோ. ஆந்தனி தாஸை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஃபேஸ் டு ஃபேஸ் தான் மீட் பண்ண போவாரு. அவரும் பெரிய அளவுல ஸ்விங் பண்ணி எல்லாம் ஃபைட் பண்ண மாட்டாரு. பட் ஆனாலும் லியோ அதை டிஃபெண்ட் பண்ணாம அடி வாங்குவாரு. ஏன்னா ஆந்தனி தாஸ் அங்க அடிக்கல, லியோ தான் வேணும்னே அங்க அடி வாங்குறாரு. அது ஏன்னா அதாவது சத்யாக்கு தெரிஞ்சுதான் இத்தனை பேர்கிட்ட இருந்து இவங்க கிட்ட இருந்து சித்தார்த்த காப்பாத்துறதுக்காக அவர் கிளம்பியிருக்காரு. சோ ஒரு பார்த்திபனா ஒரு ஆர்டினரியான ஒருத்தனா இத்தனை பேரை சமாளிச்சுட்டு வரும்போது ஒரு பார்த்திபனா இதை சமாளிக்கும் போது ஒரு சின்ன அடி கூட இல்லாம இருக்கும். பெரிய அடி இருந்தாலே நம்புறது கஷ்டம். பட் லியோவா அவர் எத்தனை பேரை அடிச்சாலும் அவர் மேல அடி விழாது. லைக் இந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன்லயே நம்ம பார்த்திருந்தோம். ஜோஷி சொல்லுவாரு உன் மேல ஒரு சின்ன, அதாவது இந்த சீனு இந்த வடிவேல் அரிசி சாம்பிள் வாங்குற படம் இருக்குல்ல, அதில் அவர்கிட்ட எல்லாரும் திருடிட்டு போனோன்னு சொல்லுவார்ல, சார் துப்பாக்கியை வச்சு அங்கங்கே ஓட்ட போட்டிங்கன்னா வைஃப்ட்ட போய் காட்டுவேன், தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சு பாரு சுட்டாங்க இதெல்லாம் பிடிக்கிட்டு போயிட்டாங்கன்னு வைஃப்கிட்ட காட்டுவேங்கிறதுக்காக சுட சொல்லுவார்ல, அது மாதிரி வைஃப்கிட்ட காட்டணுங்கிறதுக்காக அடி வாங்குறது. கீரல் கூட இல்ல, அப்ப எப்படி நம்புறது அப்படிங்கிற மாதிரி இருக்குமா? உன் மேல அசால்ட்டுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது, உடம்புல ஒரு சின்ன காயம் கூட இல்ல. சோ அத மைண்ட்ல வச்சுட்டு தான் இந்த மாதிரி அடியாளுங்க கிட்ட அடி வாங்காம டைரக்டா தான் அப்பன் கிட்டே வேணும்னே அடி வாங்கிப்பாரு. ஏன்னா போராடி தான் பையனை மீட்டுட்டு வந்தாங்கிற மாதிரி அப்பதான் ஆகும். ஏன்னா அவராலையுமே அவரை காயப்படுத்திக்கிட முடியாது. அதையும் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். தான் கையால தன்னை தாக்கணும்னா யாருக்கு மார்க்கா தன்னை தானே தாக்கிப்பேன், அதனால நீனே பண்ணிரு ஜோஷி அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. ஜோஷி நானே கிழிச்சுக்கிட்டா ரொம்ப ஆழமா கிழிச்சுக்குவேன், நீங்களே பண்ணிருங்க. சோ அதனால இங்க வேணும்னே அவன் அப்பன் கிட்ட அடி வாங்கிக்கிறாரு. தென் லைட்டா பார்த்திபனா 2 அடி வாங்கிட்டு என் பையனை எங்கங்கிற மாதிரி ஆந்தனி தாஸ் கிட்ட கேட்பாரு. அதுக்கு ஆந்தனி தாஸ் சிரிப்பாரு. அவர் ஏன் அப்படி சிரிக்கிறாருன்னா, லியோவா உன்னை டச் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும், லியோவா நீ இப்படி நின்று என்கிட்ட கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், இந்த சிச்சுவேஷன்லயும் பார்த்திபனா நீ சாதாரணமான ஆளா நீ நம்ப வைக்கிறதுக்காக நடிக்கிற பாத்தியா அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுட்டு அவர் அங்க சிரிக்கிறாரு. தென் ஆந்தனி தாஸ் அந்த நடிப்பு அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு லியோவை போட்டு அடிப்பாரு. அவர் அடிக்கும் போதே தெரியும் பவர்ஃபுல்லாலாம் அடிக்க மாட்டாரு, அடிக்க முடியாத மாதிரி தான் அடிப்பாரு. ஒரு 70 வயசு கிழவன் அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அடிப்பாரு. அதனாலதான் லியோ வந்துட்டு அவர்கிட்ட அடியே வாங்குறாரு. தென் வந்துட்டு லியோவுக்கு வந்துட்டு என்னடா அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டான், நம்ம பையன் எங்க இருக்கான் என்ன ஆச்சுன்னு தெரியலங்கிற அந்த கோபத்துல முட்டுக்கால வச்சு ஒரு ஏந்திட்டு ஒரு மயிறு சொல்ல வேண்டாம் நானே போய் தேடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுவார். இருக்கிற காரோல எல்லாம் போய் தேடுவாரு. தென் தேடி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவனுக்கு தான் தெரியும் இவங்கிட்ட தான் கேட்டாகணும் அப்படிங்கறதுனால திரும்ப ரிட்டர்ன் பார்த்திபனா நடிக்கிறதுக்கு வருவார். அதாவது ஆந்தனி தாஸ் கிட்ட அடி வாங்குறதுக்காக வருவார்.
ஏன்னா அவர் அங்க டூல் எடுக்காருங்கிறது இவருக்கு தெரியும். ஸ்ட்ரைட்டா தான் ஓடி வராரு, வேணும்னே வந்து அடி வாங்குவாரு. இப்போ ஆந்தனி தாஸும் வெப்பன் எடுத்துருவாரு, லியோவுமே ஒரு வெப்பன் எடுத்துருவாரு, காரோட அலாவில் ஒன்னு எடுத்துருவாரு. பட் ஆனா வெப்பனை வச்சு அவரை அடிக்க மாட்டார். ஏன்னா வெப்பன் யூஸ் பண்ணி அவரை அடிச்சாருன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல. சோ வந்துட்டு அந்த வெப்பனை வச்சு டிஃபெண்ட் மட்டும் தான் பண்ணுவார். தென் அந்த வெப்பனை கீழே போடுவாரு. ஆந்தனி தாஸ் தள்ளி விட்டதால அவர் கீழே போடல, அவர் நினைச்சதால அவர் கீழே போட்டாரு. தென் கையால அடிப்பாரு. தென் ஆண்டனியை காரோட வச்சு லாக் பண்ணி கேட்பாரு. சோ இப்போ இவருங்க கேட்கும் போது பாருங்க, நம்ம பார்ட் 1ல பார்த்தோம் இல்லையா, அந்த காஃபி ஷாப் ஃபைட்ல வச்சு இந்த ஃபேஸ் எமோஷன் வேரியேஷன் வந்து நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா. ரைட் சைடுல லியோவாவும் லெஃப்ட் சைடுல பார்த்திபனாவும் ரியாக்ட் பண்ணுவார். சேம் அதே ஃபேஸை தான் இங்க ஆந்தனி தாஸ் கிட்ட காட்டுறாரு. ரைட் சைடுல இந்த லியோவுடைய ஃபேஸை பாருங்க, எவ்வளவு பயங்கரமா டெரிஃபிக்கா இருக்கு. அதே லெஃப்ட் சைடுல பாருங்க, ஆர்டினரியான ஒருத்தனுடைய சாதாரண கோமான முகம். இந்த ஃபேஸ் வேரியேஷன்ல இன்னொரு எக்ஸ்ட்ரா என்னன்னா, அவர் டைலாக் பேசுறாரு. அந்த காஃபி ஷாப் சீன்ல அவர் டைலாக் பேசியிருக்க மாட்டார், வெறும் ரியாக்ஷன் மட்டும் தான் இருந்திருக்கும். பட் இங்க டைலாக் பேசுறாரு. என் பையன் அப்படின்னு அவர் அழுத்தும் போது அந்த சாதாரண ஒரு பார்த்திபனாவும் என் பையன், தென் அதுல ஒரு பயங்கரமான கோவமாவும், இப்ப நீ சொல்லலன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி என் பையன் அப்படிங்கிற மாதிரி 2 டிஃபரெண்ட் வேரியேஷனை வந்துட்டு அங்க காட்டுறாரு, பார்த்திபனாவும் லியோவாவும். அதாவது இப்போ இங்க நம்மளுக்கு கன்வே பண்ணிட்டாங்க, 50% லியோவாவும் 50% பார்த்திபனாவும் தான் இப்போ அங்க ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத வந்து நமக்கு கன்வே பண்ணிருக்காங்களா. அதுக்கப்புறமா ஆந்தனி தாஸ் லியோவை கீழே தள்ளி ஒரு சில வார்த்தைகளை வந்து அங்க சொல்லுவார். நீ மிஸ் ஆயிட்ட லியோ, ஆனா உன் பையன் மிஸ் ஆக மாட்டான். இந்த வார்த்தையை சொல்லிட்டு ஆந்தனி சிரிப்பாரு. சிரிக்க முடியாம நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு சிரிப்பாரு. அவரால் சிரிக்க முடியல, ஒரு மாதிரி தொண்டை அடைக்குது அவருக்கு. அதாவது பாக்குறதுக்கு இறக்கமா இருக்கிற மாதிரி ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க முடியாம. இந்த வார்த்தையை அவர் அங்க சொன்னதுக்கு அப்புறமா நீ மிஸ் ஆயிட்ட லியோ, ஆனா உன் பையன் மிஸ் ஆக மாட்டான். இப்பதான் ஒரு செகண்டுக்கு முன்னால 50% லியோ 50% பார்த்திபன் பேசியிருந்தோம். இது அவர் சொன்னது மூலமா லியோவுடைய பெர்சன்டேஜ் அங்க 80 இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இன்க்ரீஸ் ஆனதுனால தொண்டை அடைச்சு சிரிக்க முடியாம சிரிக்கிற ஒரு வயசானவர் அப்படின்னு கூட பார்க்காம தொண்டையிலே ஒன்னு நங்குன்னு வைக்கிறார். ஆனா உன் பையன் மிஸ் ஆக மாட்டான். தென் அதுக்கப்புறமா லியோவா, அதாவது 80% லியோவா, நான் லியோ இல்ல பார்த்திபன் தான் அப்படிங்கிற மாதிரி அங்க சொல்லுவார். அவர் முன்னாடி நான் லியோ இல்லன்னு சொல்றதுக்கும் இப்போ நான் லியோ இல்லன்னு சொல்றதுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. சொன்னா புரியாதாடா. அதாவது இப்போ இங்க ஆண்டனியோட முகத்தை பாருங்க, அவருடைய நிலைமைய பாருங்க, திணறிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய முகம் எப்படி இருந்தது. இவ்வளவு நேரம் சண்டை போட்டாங்க, பெரிய அளவுக்கு ஆந்தனிக்கு ஒன்றும் அடி கிடையாது. ஏன்னா 50% பார்த்திபன் 50% லியோ வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு போய்கிட்டு இருந்தார். இப்போ அவருங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னதும் லியோவுடைய பெர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா வாச்சு ஒரு 5 செகண்ட் லியோ எக்ஸ்ட்ரா வந்ததுனால 5 செகண்டுக்கு முன்னாடி உள்ள இவருடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குது பாருங்க. தென் அப்புறமா சித்தார்த்த எங்கன்னு கேட்பாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாதி பார்த்திபனா சித்தார்த்த கேட்டுக்கிட்டு இருந்தார்ல, ஒரு பதட்டமா இருக்கிற ஒரு அப்பனா கேட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்ப வந்துட்டு லியோவா ஒரு டெவிலா கேக்குறாரு. அண்ட் தென் அதுக்கப்புறமா லியோவை கொஞ்சமா கம்மி பண்ணிட்டார். இப்போ 50% குறைச்சிட்டாரு. அண்ட் தென் அதுக்கப்புறமா திரும்பவும் ஆந்தனி தாஸ் ஒரு விஷயம் சொல்றாரு. இதை கேட்டோன்னே இன்ஸ்டன்டாவே இன்னுமா நீ நம்பல குறைச்ச லியோவை திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர. அதாவது அவர் இல்லன்னு சொல்ற அந்த ஆன்சர்லயே பாருங்க, இல்லன்னு ஆரம்பிக்கிறது பார்த்திபன் ஆரம்பிக்கிறாரு, ஐயோ இல்ல அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி லியோவா முடிக்கிறாரு. அதாவது வார்த்தையில ஆரம்பிச்சு கையில முடியுது. லியோ வெளியில வந்தா கைகால் தானே பேசும், லைக் அந்த மாதிரி இந்த பார்ட்டி டு லியோ வேரியேஷனை வந்துட்டு அந்த டயலாக் மூலியமா அங்க கன்வே பண்றாரு. அதுக்கப்புறமா அடிச்ச அடியில ஆந்தனி தாஸ் அப்படியே ரோட்ல சரிக்கின்னு போவாரு. கார் இருந்ததால ஸ்டாப் ஆகி அங்க லாக் ஆயிடுவார்.
இல்லைன்னா இந்நேரம் ஊருக்கு போயிருப்பாரு. அதாவது அந்த மனுஷனோட இந்த நிலைமையை பாருங்களேன். இப்ப ஆக்சுவலா ஆந்தனி தாஸ் அவர் எப்படியும் செத்து போயிருவாரு, ஏதோ உயிர் கொஞ்சமா மிச்சமா இருக்கு, சாகுறதுக்கு முன்னாடி நிலைமை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாரு. ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி 10 நிமிஷமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்திபன் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்பெல்லாம் ஒரு சின்ன கீறல் கூட இல்ல. தேவையில்லாத வார்த்தைகளை வெளியில விட்டு ஒரு 10 செகண்டா லியோவை கொண்டு வந்ததுனால கிட்டத்தட்ட செத்து போற நிலைமைக்கு வந்து இப்படி கிடக்குறாரு. அண்ட் தென் அதுக்கப்புறமா பார்த்திபன் வந்துட்டு லியோவை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்றாரு, அமைதிப்படுத்துறாரு. அண்ட் தென் ஆந்தனி தாஸ் உயிர் போற நிலைமையில கிடக்குறாரு. அவருக்கே தெரிஞ்சிச்சு நம்ம செத்துறோம் அப்படின்னு. சரி கடைசியா ஒரு சிகரெட் பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சிகரெட் பாக்ஸை வெளியில எடுக்கிறாரு. அவரால் அது கூட முடியல, நடுங்கிக்கிட்டே முடியாம எடுக்கிறாரு. தன்னோட ரத்த கையால அந்த சிகரெட்டை எடுத்ததுனால அந்த சிகரெட் வந்துட்டு உடஞ்சிச்சு. அதை வாயில வச்சிருக்கிறாரு. அண்ட் தென் ஆந்தனி லியோவை பாக்குறாரு, லியோவும் ஆந்தனியை பாக்குறாரு. இப்போ வந்துட்டு லியோவா இல்ல, லியோவை கம்மி பண்ணிட்டாரு, பார்த்திபனா தான் இருக்கிறாரு. அதான் அமைதியான ஒரு பார்வை பாக்குறாரு. அந்த சிகரெட்டை பத்த வைக்கிறதுக்காக தன்னால முடியல அப்படிங்கிறதுக்காக லியோவை வந்துட்டு கூப்பிடுறாரு. அவரும் எழுந்து வாராரு. வந்து ஆந்தனி தாஸ அவர் பாக்குறாரு. இந்த ஒரு ஃபேஸ்ல பாருங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரைட் சைடுல லியோவுடைய முகமும் லெஃப்ட் சைடுல பார்த்திபனுடைய முகம் தான் அவர் காட்டுவார். அதை நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? இப்போ அங்க அந்த லியோவுடைய முகம் இருக்குல்ல, அது வந்து மறைச்சிருக்குது. லியோவுடைய பார்வை வந்துட்டு அந்த முடி மறைச்சிருக்குது. அதாவது இப்போ இங்க அவர் லியோவா இல்லாம வெறும் பார்த்திபனா அமைதியா வந்து அவர் முன்னாடி இருக்கிறாரு அப்படிங்கறத வந்துட்டு நமக்கு கன்வே பண்றாங்க. தென் அதுக்கப்புறமா உடஞ்சிருக்கிற அந்த சிகரெட் அவர் எடுத்து போட்டுட்டு வேற சிகரெட்டை எடுக்கலாம்னு அந்த பாக்ஸ் எடுக்க போறாரு. அப்ப ஆந்தனி தாஸ் அவரை பிடிச்சி இழுத்து திரும்பவும் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறார். நீதானே? அதாவது நம்ம செத்துருவோம், சாகிறதுக்கு முன்னாடி இவன் லியோவை தான் தெரிஞ்சுக்கிட்டாது சாவோம் அப்படின்னு எண்ணத்துல கேட்டாரான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. அதுக்கு வேற காரணம் இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்றேன். ஆனா அங்க லியோவா இல்லாம லியோவை மறைச்சிட்டு வெறும் பார்த்திபனா அமைதியா தான் வந்து இருக்கிறாரு. திரும்பவும் அவர்கிட்ட இப்படி ஒரு கொஸ்டினை கேட்டு திரும்பவும் லியோவை தூண்டி விட்டுட்டாரு. சோ இப்போ அங்க லியோ வெளியில வந்தா என்ன ஆகும், என்ன ஆயிருக்கும் அந்த இடத்துல அப்படிங்கறத வந்து அடுத்த ஷாட்ல கன்வே பண்றாங்க. இவர் இந்த கேள்வியை கேட்டதோட கட் பண்ணா அப்படி தாசன் கோல ஹேரால்ட் தாஸ் படுத்து கிடக்குறாரு. அவருக்கு அங்க போன் அடிக்குது. இந்த போனை எடுத்தா ஆந்தனி இப்போ உயிரோட இல்ல அப்படிங்கிற நியூஸ் அவருக்கு வருது. நீதானே? ஆண்டனி உயிரோட இல்ல. சோ அவனும் லியோவை குறைக்க நீனும் ஏத்தி வெட்டினா கடைசியில செத்து தான் போகணும். சோ அதை வந்துட்டு லியோ முன்னாடி ஒருத்தன் லியோவை கோவப்படுத்துறான், அவன் செத்து போறதுதான் முடிவு அப்படிங்கறத வந்துட்டு அடுத்த கட்ல ஒரு நியூஸா கன்வே பண்றாங்க. நீதானே? ஆண்டனி உயிரோட இல்ல. அண்ட் இப்ப இங்க இவரு சித்தார்த்த கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. ஆந்தனி தாஸ் அங்க வீட்டுல இருக்கும் போது சொன்னாரு அவன் எங்க போகணுமோ போய் சேர்ந்திருப்பான் அப்படிங்கிறது. எங்க கேட்டாலும் கிடைக்க மாட்டான், எந்த இடத்துக்கு போனோமோ இந்நேரம் அங்க போய் சேர்ந்திருப்பான். பட் அங்க லியோ அவதை நம்பாம இவன் நம்மள பயமுறுத்துறதுக்காக சொல்றான்னு சொல்லிட்டு தேடுவார்ல. சேம் அவர் நினைச்ச மாதிரி ஆந்தனி தாஸ் கொலைப்படுறதுக்காகவும் பயமுறுத்துறதுக்காகவும் தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவன் இன்னும் அங்க போய் சேரல. சித்தார்த்த வந்துட்டு தாசன் கோக்கு கூட்டிட்டு போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. சோ அப்ப அங்க வீட்டு வாசல்ல அவர் போன் பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த காருக்குள்ள தான் சித்தார்த்தும் இருந்திருக்கிறான். ஏன்னா இவர் வந்துட்டு எப்பவுமே ஆந்தனி தாஸ் கூட தான் இருப்பாரு. சோ அந்த காருக்குள்ளேயும் சித்தார்த் தான் இருந்திருக்கிறான். அதனாலதான் ஆந்தனி தாஸ் அங்கே நிக்காம வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. போய்கிட்டு இருக்க அந்த 24 வண்டியில ஒரு வண்டியில தான் சித்தார்த்தும் இருந்திருக்கிறான். இடையில ஒரு விஷயத்த ஆந்தனி தாஸ் வண்டியை ஸ்டாப் பண்ண விஷயத்த பின்னாடி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னன்னா ஆந்தனி தாஸ் ஒரு சில வண்டிகளை முன்னாடி போக சொல்லுவார். ஏன்னா ஆந்தனி தாஸுக்கு தெரிஞ்சு இவன் நம்மள ஊர் எல்லையே கடக்க விட மாட்டான், ஸ்டாப் பண்ணிடுவான் அப்படிங்கறதுனால சித்தார்த் வந்துகிட்டு இருக்க அந்த வண்டியும் அது கூட ஒரு சில வண்டிகளையும் முன்னாடி போ சொல்லிடுவார். அவங்க முன்னாடி போயிருவாங்க. ஆந்தனி தாஸ் இங்க வண்டியை லாக் பண்ணி லியோவை டைவர்ட் பண்ணிடுவார். சோ சித்தார்த் சேஃபா தாசன் கோக்கு போயிருவான். அதாவது ஆந்தனி தாஸ் தன்னோட உயிரை பணையம் வச்சுதான் சித்தார்த்த லியோவை தாண்டி தாசன் கோக்கே அனுப்பியிருக்காரு. ஆண்டனி உயிரோட இல்ல, பையனை தூக்கிட்டு அங்கதான் வந்துட்டு இருக்கு. அண்ட் தென் அதுக்கப்புறமா லியோ வெளியில வருவான், வந்தா நம்மளோட உயிர் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சும் ஆந்தனி தாஸ் எதுக்காக நீ லியோ தானா இவன் லியோ தான் அப்படிங்கறத எதுக்காக கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. கன்ஃபார்ம் பண்ணணும்னு எதுக்காக நினைக்காரு, தான் சாகும்போது கூட அதை தெரிஞ்சுக்கணும்னு எதுக்காக நினைக்கிறாரு. ஏன்னா அந்த ஃபைட்லயே ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நீ மிஸ் ஆயிட்ட லியோ, ஆனா உன் பையன் மிஸ் ஆக மாட்டான். நீ மிஸ் ஆயிட்ட ஆனா உன் பையன் மிஸ் ஆக மாட்டான். அதாவது பிளாஷ்பேக்ல நாம பார்த்திருந்தோம், தங்கச்சியை பலி கொடுக்க வேண்டியது தங்கச்சியை பலி கொடுக்க முடியாம போயிரும். அதுக்கப்புறம் இவரு லியோவை பலி கொடுக்க முடிவு பண்ணாரா இல்லையான்னு தெரியல. பட் லியோ அங்க இருந்து வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்திருந்தோம். பட் ஆனா ஆந்தனி தாஸ் அதே ரத்தத்துல இருக்கிற லியோவை பலி கொடுத்தாதான் முடியுங்கிற மாதிரி முடிவு பண்ணிருப்பாரு. பட் அது முடியாம போயிருக்கும். பிகாஸ் அப்பதான் தன்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியும், நம்பர் 1 பொசிஷனுக்கு வர முடியும். சோ இத்தனை வருஷம் கழிச்சு அதே நாள்ல அதே ரத்தம் தானே அவனோட பையனும், அவன்
அவனை பலி கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு போயிருக்காரு. பட் ஆனா இங்க லியோ வந்துட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷன்லயுமே நான் லியோ இல்ல பார்த்திபன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்த்திபனாவே ஃபைட் பண்றாரு, ஒரு பார்த்திபனாவே எமோஷனலா காட்டுறாரு, தன்னை கடைசி வரைக்கும் தான் ஒரு பார்த்திபனாவே நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு. சோ அப்ப அங்க ஆந்தனி தாஸ் மைண்ட்ல என்னதான் இவன் லியோ தான் அவர் நம்பினாலும் இருந்தாலும் ஒரு சந்தேகம் அவர் மைண்ட்ல வருது, ஒருவேளை உண்மையிலேயே பார்த்திபனா தான் இருப்பானோ, ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்றாரு அங்க லியோ. அதனால நீதானான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா தப்பா பலி கொடுத்துட முடியாதுல்ல, அவர் அந்த பலி கொடுக்கறதுல பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. அதனால அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அண்ட் லியோ வந்துட்டு ஆந்தனி தாஸ் கிட்ட அடி வாங்குறாரு. பட் ஆனா இத்தனை பேரை கொல்ல நினைச்ச அவரு ஏன் ஆந்தனி தாஸை கொல்லறதுக்கு முயற்சி பண்ணல? ஃபர்ஸ்ட் அதாவது லியோ வர்றதுக்கு முன்னாடி இத்தனை பேரை கொலை பண்ணார்ல, 50% லியோவா இருந்துட்டு, அப்ப ஏன் ஆந்தனி தாஸை கொலை பண்ண ட்ரை பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா ஆந்தனி தாஸ் வந்துட்டு பெரிய ஆளு, அவனை கொன்னுட்டோம் அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாகும், இன்னும் பல கூட்டங்கள் வரும், அப்புறம் அவங்க எல்லாரையும் கொல்ற மாதிரி ஆயிரும், அதெல்லாம் வேணான்னு டிசைட் பண்ணிருப்பாரு. ஏன்னா நம்ம பார்த்திபன் நம்ம ஒரு ஆர்டினரியான ஒரு ஆளு, இனிமே கொலை பண்ணிக்கிட்டே இருக்க போறது கிடையாது. சோ இதை எப்படியாவது ஒரு பார்த்திபனாவே நம்ம சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கறதுனால தான் அவர் அங்க லியோவா அவனை கொலை பண்ணாம இருப்பாரு. பட் அது ஒரு அளவுக்கு மேல எக்ஸ்ட்ரீமா போய் லியோ வரணும், லியோவை பார்க்கணும் ஆந்தனி தாஸ் ஆசைப்பட்டதால லியோ வந்தாரு. அடுத்த செகண்ட் ஆந்தனி தாஸ் உயிரோட இல்ல. சோ இப்போ அவர் நினைச்ச மாதிரி ஆந்தனி தாஸ் இறந்ததால சில பிரச்சனைகள் அவருக்கு வரப்போகுது. ஆனா அவருடைய பையனையும் காப்பாற்றணும். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் ஆந்தனி தாஸை கொலை பண்ணிருக்காரு. ஏன்னா இனிமே பார்த்திபனா இருந்தா வேலைக்காகாது, நான் லியோவாவே ஃபேஸ் பண்ணிக்கிறேன் இனிமே வரப்போற பிரச்சனைகளை அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான் கொலை பண்ணிருக்கிறாரு. சோ அவர் தாசன் கோ போறது, அங்க பண்றது வைக்கிறது, இங்க வீட்டுல பண்ணிட்டு போறது, இது எல்லாமே அதுக்கப்புறம் லியோவா பிளான் பண்ணி தான் பண்ணுவாரு. அப்பாவியான பார்த்திபனா லியோவா பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாரு. அண்ட் தென் அதுக்கப்புறமா அதுல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சில பல ட்விஸ்டர்ஸ்லாம் இருக்கும், சில பல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ், கதையோட டர்னிங் பாயிண்ட்லாம் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வெயிட் பண்ணி பாருங்க. சாரி அண்ட் வெயிட் பண்ணதுக்கு நன்றி, அண்ட் வெயிட் பண்ண போகிறதுக்கும் நன்றி. நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம், சீக்கிரமாகவே மீட் பண்ணலாம். டேக் கேர் கைஸ், பை. வெயிட் பண்ண போறதுக்கு நன்றியா? ஆகஸ்ட்ல வந்து சந்திப்போம் மக்களே. இதில் என்னன்னா இந்த அந்த இது சொன்னாங்கல்ல, ஆந்தனி தாஸ் வந்து நீ தான் லியோவான்னு கேட்கும்போது ஒன்றும் சொல்ல அதை வந்து அப்படியே கட்டாயி அர்ஜுனுக்கு போயிடும் சீனு. கிளைமேக்ஸில் இந்த போர்ஷன் ஒன்று காட்டுவாங்க, இவர் அவரோட காதில் போய் நான் தாண்டா லியோன்னு சொல்கிற சீன் ஒன்று காட்டுவாங்க. அது சாக போகிறேன், அதில் கிளைமேக்ஸில் கூட டைலாக் இருக்கும்ல, என் உண்மையாக தெரிஞ்சவங்க யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க, ஸோ அவர் சாக போகிறாரு அதனால சொல்லுவோங்கிற ஒன்று. இது ஒரு வேர்ஷனா. இன்னொரு வேர்ஷன் ஏதோ ஒரு மேக்கிங் வீடியோ, லியோ மேக்கிங் வீடியோவில் பார்த்தா அதில் அப்படியே கட் பண்ணி காட்டும்போது அதில் ஒரு சீனில் நம்ம ஆந்தனி தாஸை கொல்றது யாருன்னா நம்ம அந்த டம்மி போலீஸ், அவர் இப்படி காயங்களோட வந்து நிற்பாரு, விஜய் கீழே இருப்பார், அவர் அப்போ அந்த கன்னை வச்சு அவரை சுடுற மாதிரி ஒரு சீன் வரும், அப்படி சுட்டு தான் அவர் சாகுறாருங்கிற மாதிரி. ஸோ லோகேஷை என்ன நினச்சி 4-5 வருஷம் எடுத்து வச்சுட்டு கடைசியில் வேணாம் சார் இது அவரை கீழே விழுந்தவராகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் பண்ணினாங்களா தெரியல. பட் அந்த மேக்கிங் சீனில் அவர் சுடுற மாதிரி தான் வரும். ஃப்ளாஷ்பேக் ஃபேக் இந்த மாதிரி மேபி பார்ட் 2ல எதுவும் சொல்கிறாங்களா? இவ்வளவு கேள்விக்கு மத்தியில் எனக்கு லியோவை விட மாஸ்டர் 2 பண்ணுறதா இன்ட்ரெஸ்டிங் சொன்னீங்களே பாருங்க லோகேஷ், சூப்பர். இப்போ லியோ எங்கே தெரியுமா போய் கனெக்ட் ஆகும்? நம்ம பென்ஸ் படம் இருக்குல்ல, அதில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா லியோவில் இருக்கிற ஒரு சில கேரக்டர்ஸ் பென்ஸில் இதுக்கு முதல் நடந்த கதையாக வரப்போகுதான். அதில் 2 பேர் யாருன்னா, ஒன்று அவரோட தங்கச்சி எல்சா, அடுத்தது இப்போ அந்த செத்து போன ஆந்தனி தாஸ், அவரும் அதில் ஆந்தனி தாஸாவும் அவங்க எல்சாவாவும் வர போகிறாங்களாம். இந்த நரபலி கொடுக்கறது அது இதுக்கெல்லாம் அந்த பென்ஸ் பட வில்லன் இருக்காருல்ல, பேர் என்ன, ஏதோ ஒரு நல்ல பேருங்க, ஐயோ இன்னைக்கு கூட அந்த டீச்சர் பார்த்தோமே, ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, ஏதோ ஒரு பேர், அவங்க ட்வின்ஸ் வேறு, அவங்களும் அதில் ட்வின்ஸு. அவர் பேர் எனக்கு தெரியும், நிவின் பாலி. அந்த கடையில் அவருக்கு ஒரு பேர் கொடுத்தாங்கல்ல, ஸோ அதுலேயும் அவங்க ட்வின்ஸு. இதில் தளபதி அவங்க தங்கச்சியும் ட்வின்ஸு, ஆனால் ஆண் பெண்ணாக பிறந்துட்டாங்க. ஸோ ட்வின்ஸுக்கு ட்வின்ஸு, அவங்க தங்கச்சியும் திருப்பி அந்த படத்தில் தங்கச்சி அந்த லியோவோட தங்கச்சியாகவே நடிக்கிறாங்க, இவர் லியோவோட அப்பாவே நடிக்கிறாருன்னு போது லியோ படத்தை போய் எல்சியூவில் கனெக்ட் பண்ணுறது வந்து பென்ஸு தான். இப்போ லியோட அடுத்த பதிலெல்லாம் நமக்கு தெரியும்னா பென்ஸ் படத்தில் தான் நமக்கு மிச்ச பதில் தெரியணும். அது என்ன ஏதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். அடுத்த ஆகஸ்ட்டில் பார்ட் 11 வந்து சந்திப்போம்.